செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பனே. இன்றைய பதிவில் தொட்டிலில் குழந்தையை, அதாவது பிறந்த குழந்தையை முதலாக தொட்டிலில் எப்பொழுது இட வேண்டும், எப்படி இட வேண்டும் என்றெல்லாம் கூற இருக்கிறேன். தொட்டிலே குழந்தைகளை இடுவதற்கு 12வது நாள், 16வது நாள் அல்லது 22வது நாள் தான் குழந்தைகளை தொட்டிலில் இட வேண்டும். அந்த தொட்டிலில் இடுவதற்கு சில சாங்கியம் இருக்கிறது. நல்ல நட்சத்திரத்திலே, அதாவது சுப நட்சத்திரங்கள் என்று சில நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்கள் ரோகிணி, திருவாதிரை, பூசம், உத்திரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், உத்திரட்டாதி, இவையெல்லாம் நல்ல நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களிலே எந்த நட்சத்திரம் உங்களுடைய குழந்தைக்கு நல்ல தாராபலன் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்திலே தேர்ந்தெடுத்து நல்ல திதியாக, துதிய திதி, திருத்திய திதி, பஞ்சமி, சப்தமி, ஏகாதசி, திரையோதசி, இந்த திதிகள் நல்ல திதிகள். இந்த திதிகளில் நல்ல லக்னத்திலே, அதாவது சுபர் பார்த்த லக்னம், 8, 12ஆம் இடம் சுத்தமாக இருக்கின்ற லக்னத்திலே நீங்கள் குழந்தையை நீங்கள் தொட்டிலே இட வேண்டும். முதலாக தொட்டிலே இடும்போது காலை நேரத்திலே தொட்டில் இடுவதாக இருந்தால் கிழக்கே தலையை வைத்து குழந்தையை தொட்டிலே இட வேண்டும். மாலை நேரத்தில் நீங்கள் தொட்டிலே இடுவதாக இருந்தால் மேற்கே தலை வைத்து குழந்தையை தொட்டிலே இட வேண்டும். அந்த தொட்டில் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தால், அந்த தொட்டில் என்பது பொதுவாக உங்கள் வீட்டிலே தீர்க்க சுமங்கலியாக இருக்கின்ற, அதாவது வயதான பெரியவர்களுடைய பட்டு சேலை, அந்த பட்டு சேலையை நன்றாக துவைத்து சுத்தப்படுத்தி அதன் பிறகு அந்த சேலையை நீங்கள் தொட்டிலாக இட வேண்டும். அல்லது புதிதாக பட்டு சேலை அல்லது காட்டன் சேலை அல்லது காட்டன் துணிகளை வாங்கி, பட்டு துணிகளை வாங்கி முதலாக குழந்தையை தொட்டிலே இட வேண்டும். நல்ல பணக்காரர்களுக்கு பட்டு துணி வாங்கி கொள்ளலாம், ஏழைகளுக்கு காட்டன் துணி வாங்கலாம். காட்டனும் நன்மையே, அது ஒரிஜினல் காட்டனாக இருக்க வேண்டும். நைலக்ஸ் புடவைகள் அல்லது நைலக்ஸ், அதாவது ரசாயனம் கலந்த துணிகள் ஆகியவற்றை புதிதாக தொட்டில் கட்டுவதற்கு இடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. இம்முறையில் நீங்கள் குழந்தைகளை தொட்டில் இடுவது நல்லது. தொட்டில் இடுகின்ற லக்னத்தில் 8ஆம் இடத்தில் குழந்தைக்கு, அதாவது தொட்டில் இடும்போது 8ஆம் இடத்தில், லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் பாபகரங்கள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் குறையும். 12ஆம் இடத்தில் பாபகரங்கள் இருந்தால் அந்த குழந்தை தொட்டில் இட்ட பிறகு அதிகமாக அழும், அது முக்கியமாக தூக்கத்தில் அழும் என்று இருக்கிறது. ஆக இதையெல்லாம் பார்த்து நீங்கள் தொட்டிலே குழந்தை இட வேண்டும். அந்த தொட்டிலே குழந்தை இடுவதற்கு என்ன ப்ரொசீஜர், என்ன விதிமுறைகள் என்றெல்லாம் நம்முடைய சர்வமுகூர்த்த நாடி என்ற புத்தகத்தில் இருக்கிறது. அதை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறாக இந்த பதிவிலே தொட்டிலே குழந்தைகளை இடுவதை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.